பேர் அனந்த நாராயணன். நான் வந்து மன்னார்குடி கிட்டே இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி ஒரு சிவன் கோயிலில் குருக்களாக இருக்கேன். இந்த கோயில் வந்து ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலம், ஆதி சூஷ்ம சர்ப்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர். இந்த ஸ்தலத்தில் ராகுகேதுக்கு வெகு காலமாக வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ராஜராஜ சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயித்த உடனே 96 ஆடு வாங்கிவிட்டு அந்த ஆட்டில் பால் கறந்து நெய்வளக்கேற்றுன்னு கல்வெட்டுகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன். அதனால் ராகுகேது பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். ராகுகேதுக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும், எந்த நட்சத்திர காலில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 பேரும் சனியும் ராகுவும் ஏற்ற மாதிரி வராங்க. சனி இப்படி போகிறார், ராகு அப்படி வரார். இப்படி 2 பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணி இந்த ராசிக்கு வரார். நீங்கள் வந்து இன்னொருத்தரோட இதெல்லாம் இருக்கிற அதே காலகட்டத்தில் நம்ம மற்றவங்களோட பழகும்போது தேவையில்லாத சகவாசங்களை ஒதுக்கிட்டு நம்ம யாரோடையும் நான் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் வந்து ஒரு சில காலகட்டங்கள் நம்ம ஒதுங்கி போகிறது நல்லாயிருக்கும். பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மன்னாடிக்கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித ரூபமாகவும் வந்து வணங்கியிருக்கார். ராகுகேதுவை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. நம்ம வந்து ராகு அப்படின்றது ஆன்டி கிளாக், எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுற்றுனா இது ஆன்டி கிளாக் வழியில் சுற்றும். எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது அப்படின்னா ராகுகேதுக்கு வீடு, சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன் தரும் இப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது. அப்போ ராகுகேதுன்னு இருந்தாலே நமக்கு தோஷம் பிரச்சனை அப்படின்னு இருக்குது. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ராகு மாதிரி வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னும் இருக்குது. அப்போ கேது வந்து 12ஆம் வீட்டிலேருந்து அடுத்த பிறவி கிடையாது, அவர் வந்து ஆலயங்கள், அது வந்து கேது சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்களுக்குலாம் நல்லது, அவங்களாம் கேது சம்மந்தப்பட்டால் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராகுகேதுக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும், எந்த நட்சத்திர காலில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுடைய பொதுவான கணிப்பு. அப்போ நம்ம வந்து இதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறது, ராகுகேது இன்னும் எப்படி, அது மட்டும் இல்லாமல் காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்க. ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ இந்த காலசர்ப்ப தோஷத்தை வச்சு பார்க்கும் பொழுது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்குள்ளே, அதாவது ராகு வந்து எந்த ராசியிலேருந்து இருந்தால் அந்த காலசர்ப்ப தோஷம் எந்த ராசியில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதுக்கும் பல விளக்கங்கள் இருக்குது. அதுக்கு தனி பேரே உண்டு. இப்போ லக்னம் 1ஆம் இடத்துல ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வந்து அனந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே வந்து 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல கேது இருந்தால், 2ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு கார்கோடக காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வாசுகி காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு சங்கல்ப காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருந்து 11ஆம் இடத்துல கேது இருந்தால் பத்ம காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருந்து 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மகாபத்ம காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். 7ஆம் இடத்துல ராகு இருந்து 1ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு தக்ஷக காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு குளிகை காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருந்து 3ஆம் இடத்துல கேது இருந்தால் சங்க சூட காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அது மாதிரி 10ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் இடத்துல கேது இருந்தால் கடக காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அது மாதிரி 11ல் ராகு இருந்து 5ல் கேது இருந்தால் அதுக்கு விஸ்தார காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 12ல் ராகு இருந்து 6ல் கேது இருந்தால்
சேஷனாக காலசர்ப்ப தோஷம்னு பேர். சரி, இப்படி இருந்து காலசர்ப்ப தோஷம் இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 7ல் இருக்கக்கூடிய கேது, இதுக்கு அனந்த காலசர்ப்ப தோஷம்னு பேர். இது என்ன பண்ணுன்னா, வாழ்க்கையில் நம்ம வெற்றிகள் இருக்குல்ல, அது ரொம்ப போராடி அந்த வெற்றியை அடைய வேண்டியதாக இருக்கும். ரொம்ப போராடி வெற்றியை அடைகிறவங்களுக்கு என்ன தெரியுமா முக்கியமான விஷயம் ஏற்படுறது? பயங்கரமான திறமை இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த திறமையும் கொடுத்து அந்த வெற்றியும், அந்த திறமையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெற்றியும் கொடுக்கறது ராகு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராகு கேதுன்றது நமக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறதில்ல, கெடுதல் மூலமாக நமக்கு விதிப்பயனை அனுபவிக்க வைக்கிறதான்னு சொல்கிறாங்க. விதி ரூபாய நமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். இருந்த போதிலும் நம்ம அந்த ராகு கேது அப்படின்ற நிழல் கிரகங்கள், நம்ம நிழல் நம்மளோட தானே வரும், நம்ம நிழல் நம்மளோட வரும் அப்படின்ற மாதிரி தான் நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களில் கஷ்டப்படணுமோ, என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ, இதெல்லாம் ராகு கேது தான் நமக்கு கொடுக்குறது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அங்கே பாருங்கள் சார், அவர் யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல, நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்லலாம். நான் தினமும் 6 வேளை குளிக்கிறேன், பூஜை பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரியே நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன், நான் நல்லவனாக தான் இருக்கேன், என்னால் யாரும் கெடுதல் கிடையாது, நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் பாருங்கள், அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான், அவ்வளோ ஊழல் பண்ணுறான், அவ்வளோ காசு வச்சுருக்கான், அவன் மட்டும் நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது அவருக்கு அது மாதிரி அனுபவிக்கிறது ராகு அவருக்கு நல்லா இருக்கும். இதுதான் காரணம். அதே அந்த ராகு அந்த பீரியடு போயிடுதுன்னு வச்சிங்களேன், திரும்ப அவங்களே கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏதான ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காது, இல்லை ஒய்ஃபு கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும், இல்லாட்டினா ஒரு சிலர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், ஒரு சிலர் மாட்டிக்க வேண்டி வரும். இதை பின்னால் அனுபவிப்பாங்க, நம்ம அதை பார்ப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரீம் லைன் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ராகு கேது அப்படின்றது இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் கொடுக்குறதும், பின்னால் அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதும் இதே ராகு கேது தான். ஸோ அதனால் நம்ம ராகு கேது அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த மாதிரி இடத்துல இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது. இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு ராகு கேதுவே தோஷம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை, பூர்வ ஜென்ம இது கடன் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு அனந்த விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் போகிறோம். ஆயில்ய நட்சத்திரத்து அன்றைக்கெல்லாம் அவங்க விரதம் இருந்து நாகரை பூஜை பண்ணாலே கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். இது சிம்பிள் லாஜிக். இது எந்த நீங்கள் ஜாதகமே பார்க்க வேணாம், யார்கிட்டையுமே போக வேணாம். குழந்தையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்து அன்றைக்கி நீங்கள் விரதம், அதுக்கு அனந்த விரதம்னு பேர். அனந்தன்னா ஆதிசேஷன். ஆதிசேஷ விரதம் இருந்தாலே நீங்கள் அதிலேருந்து பிரச்சனைலேருந்து விடுபட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதிசேஷனை வழிபட்டாலே ராகு தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ அதனால் பொதுவாக இப்போ இதெல்லாம் பாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. பாம்பு இதுக்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கலான விளக்கமே இருக்குது. பாம்பு சுருண்டு படுத்திருக்கா மாதிரி உள்ளதான் நம்ம மூளை. நமக்கு சூரியன்கிட்டேருந்து கிடைக்கிறது சோல், நம்மளுடைய ஆத்மா, நமக்கு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு வச்சு. உடம்பு கொடுக்கறது இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சரி, இந்த உடம்பு இருக்குது, ஆத்மா இருக்குது, இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, அதான் அது பேர் மனசுன்னு சொல்லுவோம். இந்த மனசை கொடுக்குறது சந்திரன் சுத்தின்டே வருது. ஸோ இந்த 3மே இருக்குது. இந்த 3லேயும் உண்டான விஷயங்களை நமக்கு எப்படி கிரகிச்சு கொடுக்கறதுக்கு, அதாவது இப்போ எப்படி டிவி இருக்குது, இங்கேருந்து ஒளி அலைகள் வருது, அதை நம்ம டிவியில் படமாக பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒளி அலைகள் வருது, அதை படமாக நம்ம காமிக்கிற சிப்பு அந்த டிவிக்குள்ளே இருக்குது, இல்லை ஃபோனில் இருக்குது. ஃபோனில் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எல்லார்ட்டையும் பேசுகிறோம். இப்போல்லாம் எந்த விதமாக தொடர்பு இல்லை, ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்கோம், எங்கேயோ இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க பேச நம்ம தெளிவாக கேட்குது, இல்லை அவங்கள பார்க்க முடியுது, அதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம மூளைன்றது ஒரு சிப்பு. அந்த மூளை எப்படி தெரியுமா இருக்கும், பாம்பு சுருண்டு படுத்திருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ், இதெல்லாம் ஒரு அடையாளம். அதனால் இதெல்லாம் இது செயல்படுறதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது சிவஞான போதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறதுக்கு. சிவஞான போதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சென்சஸ் இருக்குல்ல, பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, சுவைக்கிறது,
தொடு உணர்ச்சின்னு இருக்குது, இந்த 5 இருக்கு இல்லையா, உடம்புல 96 விஷயமாக வியாபிக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் சிவஞான போதம். அது என்னென்ன அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அமைதி நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே என்ன அடுத்து என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் லக்ஷ்மி கடாட்சம். ஸோ அதனால் அமைதியும் நிம்மதியும் முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களை நீங்கள் வளமாக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வெளில போராட முடியும். உங்களுக்கு வெளியில் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும். மூஞ்சில் தேஜஸ் இருக்கும். உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு காரியம் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு தேவைப்படுறது. இதை தான் வந்து நம்ம தேடணும். இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாலே பண்ண முடியும். அதுக்கு உதவக்கூடியதான் இந்த ராகுவும் கேதுவும். நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக சூழ்நிலைகள் மாறிகிட்டே இருக்குது. அதில் வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு கிரகமாக இருக்கும்போது ராகு கேதுன்னு 2 கிரகம் இருக்குது. ஸோ 2 இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது. ஒவ்வொன்றுக்கும் எதிர் விளைவு ஒன்று இருக்கும். இப்போ 1 அப்படின்றது நம்மளை குறிக்கும், 7ன்றது நம்மளுடைய துணைவரை பார்ட்னரை குறிக்கும். அப்போ 1ன்றது ராகு 7ன்றது கேதுன்னு இருந்தால் அப்போ அது 2க்கும் உண்டான கான்ஃப்ளிக்ஸ் எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள். 2ன்றது பொருளாதாரம், 8ன்றது நம்மளுடைய ஆயுள்தானம். இது 2லேயும் ராகு கேது இருந்தால் பொருளாதாரம் ஒரு பக்கம், ஆயுள்தானம் ஒரு பக்கம். அந்த பொருளாதாரத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டு ஆயுள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நெகட்டிவாக இருந்தால். பாசிட்டிவாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்மளுடைய பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரைட்டு. ஒரு விஷயம் உண்டு இதிலேயே. பொருளாதாரம் கிடைக்கும், ஆனால் அது மறைமுகமாக, நான் சொன்னேன் இல்லையா, லஞ்சம் அது மாதிரிலாம் மறைமுகமாக கிடைக்கும். அப்போ பின்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ராகுகேதுன்றது இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது. அந்த ராகுகேது பயிற்சி வர 2025 வருஷம் 5ஆம் மாதம் 18ஆம் தேதி, அதாவது 18/5/2025 அன்றைக்கி பயிற்சி ஆகுது. ஸோ இது பயிற்சி ஆகுது. இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் 3ன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க. 9 பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில். அப்போது இந்த 9 பாதங்கள்லையும் இவர் பயணப்பட போகிறார். அதனால் ஒரு பாதங்களுக்கு 2 மாதம்னா 18 மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார். அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது, மீன ராசியிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசி கேது பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சி ஆகுது. இதுதான் வந்து ஒரு ஜாதகத்துலேயும் 180 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக ராகுலேருந்து 180 டிகிரி. 180 டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, 360 டிகிரி. அதில் சரி பாதி 180. அந்த 180 டிகிரியில் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கும். அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு மாதிரி ஒரு ஜாதகத்தை வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது. ஸோ அந்த ராகு கேது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது. அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது. இந்த ராசியில் வந்து மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ ராகுகேது பயிற்சி ஏற்கனவே உங்களுக்கு வந்து சனி, இப்போ நான் இந்த ராகுகேது பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கும். அந்த சனி பகவான வீட்டுக்கு தான் இந்த ராகு வரார். ராகுவும் சனி பகவான மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து உங்களுடைய ராசிக்கு தான் கேது வரார். கேது பயிற்சி ஆகி கன்னி ராசிலேருந்து உங்கள் சிம்ம ராசிக்கு தான் வரார். இப்போ ராகு கேது ஸ்ட்ரைட்டாக உங்கள் ராசியில் கேது, 7ல் வந்து ராகு அப்படின்னு வருது. இது வந்து எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராகு கேதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ வந்து கேது வந்து ஜென்மத்தில் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். குரு பவன் இருந்தால் என்ன பலனோ அதே மாதிரி கேது வந்து 12ல் இருந்தால் மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது கெடுதல் நினைக்கிறீங்களோ அதுவே பாசிட்டிவாக பல சமயங்களில் இருக்கும். இப்போ வந்து டாக்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது நல்லா இருந்தால் அவங்க டாக்டர்ஸாக இருப்பாங்க. ராகு நல்லா இருந்தால் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. பல பேர் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ராகு நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்களுக்கும் ராகு நல்லா இருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து பாசிட்டிவான விஷயங்களும் அது நிறையா இருக்குது.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் எப்படி என்ன பலன் தரும் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ ராகு வந்து இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ, சாரம்னு பேர், எந்த நட்சத்திர சாரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்து கிரகங்களை வைப்ரேட் பண்ணுவார். அந்த நட்சத்திர சேர்ந்த இந்த விஷயங்களை வைப்ரேட் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ வந்து ராகு எப்படி எந்த காலம் வரைக்கும் இதெல்லாம் போகிறாரு அதை நம்ம பார்க்கணும். இப்போ ராகு எடுத்துட்டோம்னா அவர் வந்து 5ஆம் மாதம் 18/5/2024 பயிற்சி ஆகிறார். பயிற்சி இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ எது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார்? உங்களுக்கு வந்து 11ஆம் மாதம் வரைக்கும், நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் குருவினுடைய விஷயங்களில் உங்களுக்கு எப்படி நடக்கும்? குரு உங்கள் வீட்டுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி. ஸோ 8ன்றது உங்களுக்கு கொஞ்சம் மறைவு ஸ்தானம், 5 அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ உங்களுடைய மன விருப்பங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும். அது மாதிரி குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா கேது, 7ல் இருக்கார் இல்லையா ராகு, அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஜென்மத்தில் ராகு இருந்து 7ல் கேது இருந்தால் அதுக்கும் பிரச்சனைகள் கூட இருக்கும். ஜென்மத்தில் கேது இருந்து 7ல் ராகு இருந்தால் எதிராளியால் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம். நம்மள்கிட்ட ராகு இருந்தது, அதாவது நம்ம ஜென்மத்தில் ராகு இருந்தால் நம்ம தான் போய் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணுவோம். நம்ம இதில் கேது இருக்குது, 7 ராகுன்னா மற்றவன் வந்து அடிக்கடி நம்மள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி தான் இதனுடைய விஷயங்கள் போகும். 7 அப்படின்றது நமக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கார். ஸோ இதில் வந்து ஒரு குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது 5ஆவது வீட்டுக்கு அதிபதி பொருள், அது வந்து தனகாரகன், ஒரு குரு தனகாரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரும். அரசியல், கலை, சினிமா, இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் லாபகரமான காலமாக இருக்கும். இவங்கெல்லாம் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மறைமுகமாக அவங்களுக்கு பலவிதமான லாபங்கள் கிடைக்கும். மறைமுகமாக வரக்கூடிய வருமானங்களையும் 8ஆம் இடம் குறிக்கிறது. அதனால் ஷேர் ட்ரேடிங் இது மாதிரி உள்ளவங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்கும். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ராகு பகவான் 11ஆம் மாதம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய காலங்கள் நடக்கும். 11ஆம் மாதத்துக்கு மேலே ஜூலை மாதம் 2026 வரைக்கும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அந்த நட்சத்திரத்துக்கு வந்து வேறு எங்கெங்க ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 11வது வீட்லேயும் உங்கள் ராசிக்கு 3வது வீட்லேயும் இருக்குது. லாபஸ்தானத்தில் அவர் இருக்கிறனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு ராகு இருக்கிறனால உங்களுக்கு தைரியங்கள் அதெல்லாம் வரும். நீங்கள் வந்து இன்னொருத்தரோட இதெல்லாம் இருக்கிற அதே காலகட்டத்தில் நம்ம மற்றவங்களோட பழகும்போது தேவையில்லாத சகவாசங்களை ஒதுக்கிட்டு, நம்ம யாரோடையும் நான் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் வந்து ஒரு சில காலகட்டங்களில் நம்ம ஒதுங்கி போகிறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல், அவங்கள்ட்ட தேவையில்லாத சகவாசங்களில் ஒருத்தர் கூப்பிட்ற சினிமாவுக்கு வாங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன், இல்லைங்க எனக்கு வீட்டில் வேலை இருக்குதுன்னு நம்ம அந்த டயத்தில் அது மாதிரி கலந்துக்கிறது நல்லது. இல்லை எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி கலந்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க கூட போகும்போது வேறு எவனா பிரச்சனை பண்ணுவோம், நம்ம அதில் மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் விளைவிக்கலாம் இந்த காலகட்டங்களில். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் கூட போகிற ஆளுங்க நல்ல ஆளுங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. அது கூட போகிற ஆளுங்க கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருந்தால் வேற எங்கேயான ஏதான பிரச்சனை வந்துட போகிறது. இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டுக்கு அதிபதி, 9வது வீட்டுக்கும் அதிபதி. ஸோ இந்த காலகட்டங்களில் பல பேருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கிறதுக்கோ, இடம் வாங்கிறதுக்கோ, வாகனம் வாங்கிறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி மேல் படிப்பு ஏதாச்சும் படிக்கின்றிருந்தா அந்த படிப்புகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்கிற படிப்பு உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாவுக்கும் உதவ போகிற படிப்பாக இருக்கும். அதனால் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் நடக்கும். சரி, கேது இதே நேரத்தில் கேது என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல உங்கள் ராசி அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே
5ஆம் மாதம் 7ஆம் மாதம் வரைக்கும் பயணிக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப உற்சாகமாக எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. எல்லாம் நல்லா உற்சாகமாக போவீங்க. எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2 மாதம் நடக்கும். 7ஆம் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் 2026 வரைக்கும் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கும் தொழில் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதின்றதுனால வேலை சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான உயர்வுகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் நீங்கள் ஏற்கனவே வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி புரோக்கர்ஸ், லேண்டு புரோக்கர்ஸ்க்கெலாம் நல்ல லாபமான காலங்களாக இருக்கும். நீங்கள் தைரியமாக எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பல பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள், ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இதுவாக நடக்கும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சிம்மராசி அதிகமாக உடல்நிலையை பார்த்துக்கணும். உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் எப்போவுமே வந்து அன்பால் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஒருத்தரும் சண்டை போடலாம். அதில் வந்து அதுலேருந்து தவிர்க்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் பேசும்போது பதில் பேச இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அது அப்படி நான் சொல்லலை. அப்படி பேசினா கூட அவங்களுக்கு ஏதானும் வேலையில் சிக்கலாக இருந்திருக்கும், அதனால அப்படி பேசுவாங்கன்னு சொல்லி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கே உண்டான பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வீட்டில் அதிகமாக வேலை பார்த்துருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதனால அவங்க பேசியிருப்பாங்க. இப்படி வந்து பாசிட்டிவாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் 2 பேரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு அடுத்த காலகட்டம் அப்படின்னா செவ்வாயோட காலகட்டத்தை பற்றி தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ கேது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கேது வந்து இதுக்கு அடுத்தது வந்து மார்ச் மாதத்துல நவம்பர் மாதம் வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த சொந்த நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு 5ஆவது வீட்டில் இருக்குது, உங்களுக்கு 9ஆவது வீட்டில் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் மார்ச் 2026 நவம்பர் 2026 வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் போகணும்னு நினச்சினா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் இது வரைக்கும் பிறக்கலைன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம், குழந்தைங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் நிறையா இது வரைக்கும் தடங்களாகிட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் வேகம் எடுத்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். எல்லாருக்குமே நான் வந்து நெகட்டிவாக சொல்லணும்னு சொல்லலை. வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்லாவே இருக்க. ஒரு சில கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே வாழ்க்கையில் வரணும். அப்போ தானே அதானே வாழ்க்கை. அதனால அது மாதிரி கஷ்டப்படணும்னு சொல்லும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக அந்த எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேருந்து வெளில வந்து வாழ்க்கையில் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய உண்மையான டேலண்ட், ஹிடன் டேலண்ட் எதுவாக இருந்தாலும் வெளியில் வரும். ஏன்னா ஒரு டெஸ்ட்டு அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தானே அடுத்த கிளாஸ்க்கே போக முடியும். வாழ்க்கையில் அடுத்த கிளாஸ் போகணும் ஒரு டெஸ்ட்டு எழுத வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ வாழ்க்கையிலே பல டெஸ்ட்டுகள் இது மாதிரி இருக்கும். அதான் பிரச்சனைகள்னு சொல்கிறோம். அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பாஸ் ஆகி வரணும்ல. ஒரு சில டைம் ஃபெயில் ஆகலாம், திரும்ப அரியர்ஸ் எழுதுகிற மாதிரி திரும்ப முயற்சி பண்ணி எல்லாம் ஜெயிச்சிருவோம். எப்படி ஆனாலும் வாழ்க்கையில் வெற்றி தான் நம்மளோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு நினச்சி நீங்கள் பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி அதோடு பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதுக்கு ஆண்டவனை துணைக்கு எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க, இந்த கோச்சார பலனையும் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் எதாவது பண்ணணுன்னா ராகு பரிகாரம் பண்ணிக்கங்க. பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மண்ணாடிக்கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித ரூபமாகவும் வந்து வணங்கியிருக்கார். இங்கே அது வந்து ராகுவோட உருவம், அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது. அதனால் இங்கே வணங்கும் பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள், அகத்திய நாடி, திரவ நாடி, சப்தரிஷ் நாடி, கௌசிக நாடி, ஸ்கந்த நாடி, காகபுஜன்ற நாடி, வசிஷ்ட நாடி, இப்படி இவ்வளோ நாடியில் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பூஜை நடக்கிறது. வெள்ளிக்கிழமைனா காலம்புற 10 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகள் நீங்கள் கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு சர்ப்பசுக்தம் இப்போ சொல்லுவோம், சர்ப்பசுக்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலே கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா அப்போ சர்ப்பசுக்த ஹோமம் பண்ணணும், அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனர் அவர் எழுதின 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் ஜாதக அலங்காரம் இருக்குது. அதிலே போட்டிருக்கும். கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன், அதனால் எது தடையாக இருக்கோ எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். இது வந்து எதுக்கு பண்ணலாம், கல்யாணம்
அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.